திட்டமிட்டு அவமானப்படுத்திய கம்பீர். தமிழனுக்கு தன்மானம் முக்கியம். அஸ்வின் ஓய்வுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அஸ்வினை விளையாட வைக்கப் போவதில்லை என்றால் அவரை அணியில் தேர்வு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவரை உத்தேச அணியில் தேர்வு செய்த இந்திய அணி நிர்வாகம் முதல் போட்டியில் அவருக்கு பிளேயிங் 11-இல் வாய்ப்பு அளிக்கவில்லை. அப்போதே அஸ்வின் ஓய்வை அறிவிக்கும் முடிவில் இருந்ததாக தகவல் வெளியானது. நிச்சயமாக அவருக்கு 5 போட்டிகளிலும் விளையாட வாய்ப்பு அளிக்கப்படாது என்ற தகவல் முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கும் என்கிறார்கள் கிரிக்கெட் வல்லுநர்கள். அதன்பின் அஸ்வின் ஓய்வை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தவுடன் உடனடியாக அவருக்கு 2வது போட்டியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டது எனவும் கூறப்படுகிறது. பின்னர் 3வது போட்டியில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அதன் பின்னர் நிரந்தரமாக சர்வதேச போட்டிகளில் இருந்து விலகும் முடிவை எடுத்தார் அஸ்வின். அதை தடுத்து நிறுத்தும் அளவிற்கு இந்திய அணியில் யாரும் முன்வரவில்லை. ஏனெனில் அஸ்வினை எப்படியும் ஒதுக்கி வைப்பது என்ற முடிவில்தான் இந்திய அணி இருந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரோஹித் சர்மா தற்பொழுது விராட் கோலி மிக மோசமான ஃபார்மில் இருந்தும் குறைந்தபட்சம் தாங்களாகவே அணியில் இருந்து விலகி உள்ளூர் போட்டிகளில் ஆடுவதாக அறிவிக்காமல் தொடர்ந்து இந்திய அணியில் விளையாடி விமர்சனத்தை சந்தித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழகத்தின் மூத்த வீரரான அஸ்வின் இந்த அவமானங்களில் இருந்து தப்பும் வகையில் முன்னதாகவே சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் கம்பீர் பயிற்சியாளராக வந்த பின்பு இந்திய அணியில் சரியான நிலைமை இல்லை என்பதை உணர்ந்து அஸ்வின் அணியில் இருந்து விலகும் வகையில் சர்வதேச கிரிக்கெட்டில் ஓய்வை அறிவிக்க முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய அணிக்குள் ஏற்பட்டுள்ள குழப்பத்தினால் மோசமாக விளையாடி வரும் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா தங்கள் நிலைமையை சிக்கலானதாக மாற்றிக்கொண்டுள்ளனர். இப்படி ஒரு சூழலில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே சிட்னி மைதானத்தில் தொடரின் கடைசி மற்றும் 5வது டெஸ்ட் போட்டி ரோஹித் சர்மாவுக்கு இதுவே சர்வதேச கடைசி டெஸ்ட் போட்டியாக இருக்கலாம் என்றும் பேசப்பட்டு வருகிறது. பத்திரிகையாளர் சந்திப்புக்கு கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக வந்த கம்பீர் கடைசி டெஸ்டில் இன்னும் பிளேயிங் 11 உறுதி செய்யப்படவில்லை என்றும் கேப்டன் ரோஹித் சர்மா விளையாடுவாரா என்பது குறித்து நிலைமைகளை பார்த்துதான் சொல்ல முடியும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்திய அணியின் கேப்டன் விளையாடுவதே இதற்கு மேல்தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற கம்பீர் பேச்சு ரோஹித் சர்மாவை அவமானப்படுத்துவது போன்று அமைந்திருந்தது. மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேப்டனுக்கு பதிலாக பயிற்சியாளர் வருவது மரபை மீறும் செயல் என்று பலரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் கம்பீர் பயிற்சியாளராக இருக்கும் இந்திய அணியில் தொடர்ந்தால் எப்படி ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் அவமானத்தை சந்தித்து வருகிறார்களோ அதே போன்றே அவமானத்தை அஸ்வின் சந்திக்க நேரிடும் என்பதால் தான் தன்மானம் கருதி தமிழக வீரர் அஸ்வின் திடீர் ஓய்வை அறிவித்ததாக கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்